அம்மன் வழிபாட்டு முறை அப்படின்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே ஃபோட்டோ இருக்கும், சிலைகள் இருக்கும். 2 விதமாக வச்சுருப்பாங்க. ஒரு சில வீட்டில் சிலைகள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது மீறியும் வச்சுருப்பாங்க. வழிபாட்டு முறை அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், இந்த நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அம்மனுக்கு? வழிபாடு நீங்கள் சொன்னீங்களே சிலை வைக்கக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கைக்கு அளவாக எந்த சிலை வேணாலும் வைக்கலாம். ஒரு அடிக்கு மேலே போகும்போது பூஜை புனஸ்காரம் கண்டிப்பாக தேவைப்படும். அது கோயில்களில் இருக்கும்போது அவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க. நம்ம ஒரு நாள் பண்ணுவோம், ஒரு நாள் பண்ண மாட்டோம். அதனால அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம். அதனால தான் நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போகிறதில்ல. சரி, எல்லாரும் பூஜை எப்படி பண்ணுறாங்க? இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா, நான் நிறைய பெண்களுக்கு எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சால் உங்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, எல்லாரும் அம்மன் வச்சு வழிபடுறீங்க, வெத்தலை பாக்கு பூப்பழம் 4 பேர்த்த கூப்பிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். அது போக நீங்கள் முதல் வெள்ளிக்கிழமை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஒரு தலவாழை இலை விரித்து அதில் 9 இல்லாட்டி 7 மஞ்சள் பிடிக்கணும். பிள்ளையார் 7 மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க. ஏன்னா நம்ம சப்த கண்ணீர்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியத்துவமாக இருக்காங்க. அந்த சப்த கண்ணீர்களை நினைத்து நீங்கள் 7 மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க. பிடிச்சு ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் மாலையாக எது போடுறீங்க அப்படின்னா, ஏலக்காய் மாலை போடணும். அந்த ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் 5, 7, 9, 11 இந்த எண்ணிக்கையில் நீங்கள் போடுங்க. போட்டு அவங்கள தான் தெய்வமாக நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த அம்பிகையோட படமோ இல்லை சிலையோ வச்சாலும் ஓகே, இவங்க தெய்வம், அவ்வளோதான். நம்ம சொல்லல, ஒரு எது வைக்கிறோமோ இல்லையோ பிள்ளையார் பிடிச்சி வைன்னு. அப்போ அவ்வளோ பவர் அந்த இடத்துல இருக்கு. பிள்ளையார் அப்படிங்கும்போது அது முதன்மையான தெய்வம். மஞ்சள் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு பொருள். மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிடையாது. மஞ்சள் குங்குமம், மஞ்சள் தான் முழுமையான சுபர்.